வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க் பற்றிய கேள்விகள் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். பின் வருபவைகளில் எந்த ஒன்று நிர்வாக குழுவின் பணி இல்லை? பணியாளர் தேர்வு. இது நிர்வாக குழுவோட பணி கிடையாது. ஆனால் தகுதியான உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குதல், இருப்பளவு சரிபார்த்தல், பணியாளர்களை கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக குழுவுக்கு பணி. கூட்டுறவு மேலாண்மை குறித்த கருத்துகள். இதுல எது சரி? இதுல எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி, டி இதெல்லாம் சரி. சி ராங். அதாவது சேவை நோக்குடையது. கூட்டுறவு மேலாண்மை அப்படிங்கிறது சேவை நோக்குடையது, அதிகார பரவல் கொண்டது. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், விதிகள் மற்றும் சங்க துணை விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறது. இதெல்லாம் சரி. சுதந்திரமாக செயல்படுகிறது தவறு. கூட்டுறவு திட்டமிடுதல் பிரச்சனைகளுக்கு உட்படாத ஒன்று எது? தொழில் மேலாண்மை தேர்ச்சி. கூட்டுறவு திட்டமிடுதல் பிரச்சனைகளுக்கு உட்படாத ஒன்று தொழில் மேலாண்மை தேர்ச்சி. அப்போ உட்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க தலையீடு, உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பு இல்லாமை, சிறிய அமைப்பு, இதெல்லாம். ஆண்டு பொதுப்பேரவை கூட்டத்தின் போது குறைந்தது எத்தனை நாட்களுக்கு முன்னதாக உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய முகவரிக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும்? இப்போ ஆண்டு பொதுப்பேரவை கூட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, அப்போ எத்தனை நாளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு போயிடணும், அவங்களோட அட்ரஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடணும், இது போல் நடக்க போகுது அப்படின்னு. அது 1 வாரம் முன்னாடியே அறிவிப்பு அனுப்ப வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள திருத்தி அமைக்கப்பட்ட கூட்டுறவு கொள்கைகள் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? இப்போ நடைமுறை இருக்கு இல்லையா, அந்த திருத்தி அமைக்கப்பட்ட கூட்டுறவு கொள்கை எந்த ஆண்டுலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு கேட்குறாங்க. 1995லேருந்து. உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கும் போது கடன் வழங்கப்பட்ட தேதி, கடன் வழங்கப்பட்டதற்கான நோக்கம், கடனுக்கான அசல் மற்றும் வட்டி ஆகியவற்றை காட்டும் பதிவேடு எது? அதுக்கு பேர் கடன் பேரேடு. ஏன்னா இது எல்லாமே எதை பற்றி வருது? கடன் பற்றி தான் வருது. வழங்கும்போது என்ன, கடன் வழங்கப்பட்ட டேட் என்ன, அதோட நோக்கம் என்ன, கடனுக்கான அசல் எவ்வளோ, அதோட வட்டி, இதெல்லாம் எதில் இருக்குன்னா கடன் பேரேடு, லோன் லெட்ஜர். கூட்டுறவில் மறைமுக கட்டுப்பாடு பின்வருவற்றில் எந்த ஒன்று? மறைமுக கட்டுப்பாடு அப்படின்னா வரவு செலவு திட்டம். அப்போ நேர்முகம் பார்த்தீங்கன்னா ஆய்வு, தணிக்கை, மேற்பார்வை இதெல்லாம் வந்துடும். மறைமுக கட்டுப்பாடு வரவு செலவு திட்டம். ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியாளர் பின்வரும் எந்த முறையில் பணமற்ற வாயிலாக ஊக்குவிக்கப்படுகிறார்? பதவி உயர்வு. மற்றெல்லாம் பார்த்துக்கங்க, ஊக்கத்தொகை, கடன் வழங்குதல், காப்பீடு இதெல்லாம். பட் இது பணமற்ற வாயிலாக ஊக்குவிக்கப்படுகிறதுக்கு பதவி உயர்வு. கீழ்கண்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகளில் யார் அரசிதழ் பதிவு பெறாத அதிகாரி? ஹூ இஸ் நான் கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சப்ரெஜிஸ்ட்ரார், கூட்டுறவு சார் பதிவாளர் தான். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் நிர்வாக அமைப்பு எத்தனை பிரிவுகளாக உள்ளன? கூட்டுறவுத்துறையோட நிர்வாக அமைப்பு 3 பிரிவுகளாக உள்ளன. அதிகார பரிமாற்றத்தின் வகைகள் மொத்தம் 4. டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் பவர் 4. பின்வரும் எந்த ஒன்று அதிகார பரிமாற்றத்தின் பயன்? கால சேமிப்பு, சேவிங் ஆஃப் டைம். எதிர்கால தேவை மற்றும் விநியோகத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களில் உள்ளீடு விநியோகம் செய்வதற்கான இருப்பு டேஷ் என வரையறுக்கப்படுகிறது. சேஃப்டி ஸ்டாக், பாதுகாப்பு இருப்பு. அதாவது எதிர்கால தேவை இருக்கலாம், இல்லை விநியோகத்தில் ஏதோ ஏற்ற இறக்கம் இருக்கலாம், இப்போ ஏதோ ஒரு பற்றாக்குறை வரலாம். அப்படி இருக்கும்போது எந்த இருப்பு வச்சுருக்கணும்னா பாதுகாப்பு இருப்புன்னு கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு பேர் சேஃப்டி ஸ்டாக். மத்திய கால கடன்கள் எவ்வளவு காலத்திற்கு கொடுக்கப்படுகிறது? மத்திய கால கடன் அப்படிங்கிறது மீடியம் டேர்ம் லோன்ஸு. எவ்வளோ பீரியடுக்கு கொடுக்குறாங்கன்னா 3லேருந்து 5 வருடங்களுக்கு, 3 to 5 years. பாதுகாப்பு இருப்பு கீழ்காணும் எந்த இருப்பு நிலை? சரியான இருப்புக்கு தவிர்த்து அதற்கு கீழான குறைந்தபட்ச இருப்பு நிலை. சரியான இருப்புக்கு தவிர்த்து அதற்கு கீழான குறைந்தபட்ச இருப்பு நிலை தான் பாதுகாப்பு இருப்பு. கீழ்கண்டவற்றில் எது பணியாளர் மேலாண்மை பணி அல்ல? பணியாளர் மேலாண்மை பணி எது கிடையாதுன்னா உற்பத்தி, திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல்.
கூட்டுறவுத்துறை மண்டல வாரியாக பல சரகங்களாக பிரிக்கப்பட்டு டேஷ் அலுவலரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. துணை பதிவாளர் அவங்க தான் தலைமை, சரிங்களா? டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார். அதுக்கப்புறம் மண்டல வாரியாக பல சரகங்களாக பிரிக்கப்பட்டு இயங்குது. தேசிய விதைக் கழகம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1963. தேசிய விதைக் கழகம், நேஷனல் சீட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களோட சட்டம் 1983 இருக்கு இல்லையா? அதில் பிரிவு 10 வந்து எதை குறிப்பிடுகின்றது? பதிவு செய்வதற்கான ஆதாரங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது 10. கூட்டுறவு அடிப்படையில் சந்தையிடல் மற்றும் பதப்படுத்தல் மேம்பாடு அடைய செய்ய டேஷ் கமிட்டி பரிந்துரை செய்தது. கோர்வாலா கமிட்டி. கூட்டுறவு அடிப்படையில் சந்தையிடல் மற்றும் பதப்படுத்தல் மேம்பாடு அடைய செய்ய எந்த கமிட்டினா கோர்வாலா கமிட்டி. 1983 டேஷின் படி சீராய்வு மனுதாரர் தீர்ப்பாயத்திற்கு சீராய்வு மனு 90 நாட்களுக்குள் முறையீடு செய்து கொள்ள வேண்டும். இந்த 90 நாட்களுக்குள்ள மனு கொடுக்கணும், சீராய்வு மனுதாரர் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அதுக்கு வந்து அந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 153. இப்போ ரிவிஷன் பெட்டிஷன்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த 90 டேஸ்க்குள்ளே போடணும். அது 1983 எந்த செக்ஷன் கீழே வருதுன்னா பிரிவு 153. இப்போ தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை? 7 கொள்கைகள் இருக்கான். நம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து 7 கொள்கைகள். 7 டேஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். கூட்டுறவு நகர வங்கிகளை ஆய்வு செய்யும் வங்கி. கூட்டுறவு நகர வங்கிகளை ஆய்வு செய்யும் வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ போட்டிருக்கோம்ல, அதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்போ கூட்டுறவு நகர வங்கிகளை ஆய்வு செய்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் 1988 படி பின்வரும் எந்த விதி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலுக்கு தொடர்புடையது? விதி 53. சந்தையிடல் மேலாண்மையின் இறுதிநிலை காரணத்தில் டேஷ் மிகப்பெரிய தகவல் தொடர்பாக செலுத்தப்படுகிறது. விளம்பரப்படுத்துதல், அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங்கில் மெயினாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ அப்போ தான் அது ரீச் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய தகவல் தொடர்பு எதுனா விளம்பரப்படுத்துதல். கூட்டுறவு சங்கங்களின் நிதி ஆண்டு அந்த மந்த், அந்த டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தையார், ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட், ராபர்ட் ஓவன். கீழ்கண்டவற்றில் எது உறுப்பினர்களின் பொறுப்பு அல்ல? பணியாளர்களை மேற்பார்வையிடுதல் வந்து உறுப்பினர்களோட பொறுப்புலாம் கிடையாது. வாங்கிய கடனை முறையாக செலுத்தணும் உறுப்பினராக இருக்கவங்க. சங்கத்திற்கு உண்மையாக இருக்கணும். சங்கத்தில் லாப நட்டத்தில் பங்கு கொள்ளணும். இதெல்லாம் ஓகே. ஆனால் பணியாளர்களை மேற்பார்வையிடுதல் இவங்களோட ரோலே கிடையாது. 1983ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 எதை குறிக்கிறது? பதிவினை ரத்து செய்தல், கேன்சலேஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 140. இது வந்து 1983 வந்த ஆக்ட். பின்வருவனவற்றில் எது கள அலுவலரின் பணி அல்ல? சங்கத்தினை கலைத்தல். இது வந்து அவங்க ரோல் கிடையாது. டியூட்டி ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, எது கிடையாது. நாட் ஏ டியூட்டி ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர். சங்கத்தினை கலைத்தல் கிடையாது. மற்றதெல்லாம் உண்டு. சங்கத்தினை ஆய்வு செய்தல், இது வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரோட டியூட்டி தான். உர விநியோகத்தை தீவிரப்படுத்துதல், இந்த ஃபெர்டிலைசர் சேல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தீவிரப்படுத்தணும். கூட்டுறவு வார விழாவினை நடத்தணும். இதெல்லாம் ஃபீல்டு ஆஃபீஸரோட ரோலு. ஆனால் சங்கத்தினை கலைக்கிறது அவங்க ரோல் கிடையாது. பின்வருவனவற்றில் எது கூட்டுறவு வங்கிகளில் நிதி மேலாண்மையின் குறிக்கோள் அல்ல? கிளை விரிவாக்கம், இந்த பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் உபரி அதிகரிப்பு, மேக்சிமைசிங் சர்ப்ளஸ், மினிமைஸ் ரிஸ்க், ஆபத்தை குறைக்கணும், கட்டுப்பாடு பராமரித்தல், மெயின்டைன் கண்ட்ரோல், இதெல்லாம் ஓகே. ஆனால் கிளை விரிவாக்கம் வந்து கிடையாது. நிதி மேலாண்மையோட குறிக்கோளில் மற்றதெல்லாம் வருது. கூட்டுறவில் அதிகார பரவல் முறைக்கு முக்கிய காரணம் எது? இந்த தலைமை, லீடர்ஷிப். கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவு சங்கத்தின் நிதிநிலை அறிக்கை அல்ல? ஆய்வு அறிக்கை வந்து நிதிநிலை அறிக்கை கிடையாது. அப்போ எல்லாமே பார்த்துக்கலாம். நிதி எந்த அளவுக்கு இருக்குது அந்த கூட்டுறவு சங்கத்தில்ங்கிறது எதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னா, லாப நட்ட கணக்கு அறிக்கை அது உண்டு. ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறது. பீரியாடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கறது, காலாந்திர அறிக்கைகள் அது ஓகே. சரக்கு இருப்பு அளவு அறிக்கை, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அவங்கக்கிட்டன்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நிதிநிலை அறிக்கையில் வரும். ஆனால் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நிதிநிலை அறிக்கையில் வராது. எந்த வங்கி ஒன்று கூட்டுறவு சங்கங்களை ஆய்வு செய்யாது? கொஸ்டினை பார்க்கணும். செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஐடிபிஐ வங்கி கிடையாது. மற்றது எல்லாமே கூட்டுறவு சங்கத்தோட தொடர்புடைய வங்கிகள். இந்த ரிசர்வ் வங்கி எல்லா வங்கியுமே ஆய்வு செய்யும். அப்புறம் மாநில கூட்டுறவு வங்கி, நபார்டு வங்கி இதெல்லாம் இதோட சேர்ந்தது. சரிங்களா? அப்போ ஐடிபிஐ வங்கிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இது வந்து ஆய்வு செய்யாது. கீழ்காணும் கூற்றுகளில் கூட்டுறவு கொள்கைகளுடன் தொடர்பில்லாத ஒன்று. முதலாளித்துவ அமைப்புகளை வலுப்படுத்துதல். இது வந்து தேவையில்லாது. ஜனநாயக முறையில் நிர்வாகம் பண்ணுறது அது ஓகே. சுயாட்சியும் சுதந்திரமும் சமுதாய நலனில் பங்கு இதெல்லாம் ஓகே. கூட்டுறவு கொள்கை. ஆள் சேர்ப்பு மையம் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. பிரிவு 74. ரெக்ரூட்மெண்ட் பியூரோ கான்ஸ்டியூட்டட் அண்டர் த செக்ஷன் 74. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வாக்காளர் பட்டியல் தயார் செய்து வெளியிடுபவர் யார்? வாக்காளர் பட்டியல் அலுவலர். அவருக்கு பேர் எலக்ட்ரோரல் ஆஃபீஸர். வாக்காளர் பட்டியல் அலுவலர் தான் ஒரு கூட்டுறவு சங்கத்தோட வாக்காளர் பட்டியல்லாம் தயார் செய்து வெளியிடுவார். மாவட்ட தேர்தல் அலுவலர் கூட்டுறவுத்துறையை சார்ந்த டேஷ் பதவிக்கு குறையாத நிலையில் உள்ளவரை வாக்காளர் பட்டியல் அலுவலராக நியமனம் செய்யலாம். முதுநிலை ஆய்வாளர் சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதுநிலை ஆய்வாளர் பதவிக்கு குறையாத நிலையில் உள்ளவரை வாக்காளர் பட்டியல் அலுவலராக நியமனம் செய்யலாம். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் டேஷ் என்பவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த சுகர் மில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சர்க்கரை ஆலைகள் அதெல்லாம் வந்து யாரால் கட்டுப்படுத்தப்படுதுன்னா டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சுகர், இயக்குனர் கூட்டுறவு சர்க்கரை, அவங்களால தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எந்த கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு கதர் கிராம வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படவில்லை? எது செயல்படவில்லைன்னு கேட்குறாங்க. எந்த கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு கதர் கிராம வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படவில்லை? தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் தான் அதுக்கு கீழே செயல்படவில்லை. அப்போ மற்றெல்லாம் இருக்கலாம், தேனி வளர்ப்போர், உப்பு தொழிலாளர், மண்பாண்ட தொழிலாளர், ஜென்ரலாக இருக்கிறது இருக்கலாம். பட் தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் இவங்களுக்கு கீழே வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.